வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு சீலிங் ஃபேன்ல 3 பேர் லீட் எடுத்திருந்தாங்கன்னா, அதுல எது ஸ்டார்டிங், எது ரன்னிங், எது காமன், அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு பார்க்கலாம். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எந்த வைண்டிங்ல நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கணும், அதை பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இதுல பார்த்தீங்கன்னா, இதான் ஒரு சீலிங் ஃபேனு. இதுல வந்து உள்ளது வந்து ஸ்டார்டிங் காயில். உள்ள வைண்டிங் பண்ணியிருக்காங்கல்ல, அது வந்து ஸ்டார்டிங் காயில். வெளியே வைண்டிங் பண்ணியிருக்க ரன்னிங் காயில். ரன்னிங் காயில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேர்ன்ஸ் அதிகமா இருக்கும். இப்போ ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா பொறுத்து நம்ம பார்த்தீங்கன்னா, எந்த வயர்ல வந்து லென்த் இப்போ டேர்ன்ஸ் அதிகமானா கண்டிப்பா நமக்கு லென்த்தும் அதிகமா இருக்கும். ஸோ லென்த் அதிகமாக அதோட ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும். லென்த் கம்மியாக ரெசிஸ்டன்ஸும் கம்மியாகும். ஸோ நமக்கு வந்து ஸ்டார்டிங் ஆயில்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும். ரன்னிங் ஆயில்ல ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். இது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வயர்ல இருந்து ஒரு வயருக்கும் இன்னொரு வயருக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பார்க்கணும். இதுல வந்து 180 வருது. அதை நோட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்ராக்சிமேட்டா சொல்றேன். இது வந்து இனிமேதான் தெரியும் நமக்கு என்னதுன்ட்டு. அடுத்து வந்து அந்த வயரை விட்டுட்டு இன்னும் அந்த வயர்ல இருந்து இன்னொரு வயருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்க்கணும். அப்போ அது 220 வருது. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஃபைனலா ஒரு வேல்யூ பார்க்கணும். இப்போ அந்த அந்த வயரை இந்த வயரை விட்டுட்டு இந்த வயருக்கு இந்த வயருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்க்கணும். இப்போ வந்து 400 நமக்கு வருது. இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த வேல்யூ 180, ரெண்டாவது பார்த்த வேல்யூ 220. நான் என்ன சொன்னேன், எந்த வைண்டிங்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கோ அதான் ஸ்டார்டிங் சொன்னேன். ஸோ நம்ம 180 வந்து நம்ம ஸ்டார்டிங் ஆயில் கொடுத்துடலாம். ஸ்டார்டிங் ஆயில் இதில் தான் இருக்கு. அப்புறம் 220 வந்து ரன்னிங் ஆயில். சரியா, ரன்னிங் ஆயில் வந்து 220. எது கம்மியா இருக்கோ அது 220. இப்போ இந்த 400 எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்டார்டிங் ஆயிலும் ரன்னிங் ஆயிலும் சேர்ந்து இந்த 400 வேல்யூ வருது. 220 220 பிளஸ் 180 ஈக்குவல் டு 400. இது எப்படி வருதுன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த டெர்மினலுக்கும் வச்சீங்க. ஃபர்ஸ்ட் இந்த டெர்மினலுக்கும் வச்சீங்க, 180 கிடைச்சது. அதுக்கடுத்து இந்த டெர்மினலுக்கும் வச்சீங்க, 220 வந்துச்சு. கடைசியில இந்த டெர்மினலுக்கும் வச்சீங்க, 400 வந்துச்சு. இது எப்படி வந்து பாத்தீங்கன்னா, இங்கேயும் வைக்கும்போது இந்த டெர்மினல் ரெசிஸ்டன்ஸ் மல்டிமீட்டர் வைக்கும்போது இந்த ரெசிஸ்டன்ஸும் ஆட் ஆகி நமக்கு 400 வருது. நமக்கு கிளியரா தெரிஞ்சிடும் எது 400 வேல்யூ வருதோ, இது அந்த டோட்டல் வேல்யூ வருதோ அந்த வயரை விட்டாச்சுன்னா அந்த வயர் தான் காமன். ஸோ இந்த வயர் தான் காமன். இப்போ நமக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வருது, அந்த வயரை நம்ம எடுத்துக்கணும். அதுல எய்தர் ஒன்று வந்து கம்மியா வர்றதுல வந்து ஸ்டார்டிங்கு, அதிகமாகிறதுல ரன்னிங். இது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தான், ஒரு கன்ஃபார்ம் வேல்யூ கிடையாது. இது வந்து ஃபேனோட டிசைனை பொறுத்து வேரி ஆகலாம். உங்களுக்கு இந்த வீடியோல எப்படி வந்து 3 ஒயர்ல வந்து ஸ்டார்டிங் ரன்னிங் காயில் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.